இன்னைக்கு நம்முடைய சேஸ் நமக்கான யூடியூப் சேனல் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னாக்க, வெங்கடாசலபுரம் அதிதூதர் மிக்கல் திருத்தலம் புனித பரலோக அன்னை ஆலயத்தின் வரலாறும் அதனுடைய மிக முக்கிய சிறப்பும் பற்றி பார்க்க போறோம். திருத்தலத்தின் வரலாறு. வெங்கடாசலபுரத்தில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பனை ஓலை குடிசையில் தொடங்கிய கிறிஸ்துவ விசுவாச ஆலயமானது இன்று வரை பல விசுவாசிகளுக்கு மீட்பின் பாதையாக விளங்குகிறது. கோவில்பட்டியில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும், எட்டயாபுரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலும், உப்புத்தூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ள இந்த எளிய கிராமம் வெங்கடாசலபுரம். பரலோக அன்னையின் அரவணைப்பில் அதன் இணை பாதுகாவலரான தூய மிக்கேல் அதிதூதர் பக்தர்களுக்கு வல்லமையோடு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்புனித பூமி தொடக்கத்தில் காமநாயக்கன் பட்டி பங்கின் ஒரு பகுதியாக விளங்கியது. 1898ஆம் ஆண்டு ரூபாய் 8000 பொருட்செலவில் பாரம்பரியமிக்க இந்த திருத்தல ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. அதன் பின்னர் 1953ஆம் ஆண்டில் கோவில்பட்டி பங்கோடு இந்த ஆலயம் இணைக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் நாளில் தனி பங்காக ஆக்கப்பட்டு இந்த திருத்தலம் பக்தர்களுக்கு நீங்கா புகலிடமாக திகழ்ந்து விளங்கியது. இவ்வூரின் அமைப்பு மற்றும் வழிபாட்டு முறை ஆன்மீகத்தின் ஆழமான பாரம்பரியத்தை விளக்கி சொல்கிறது. ஊரில் நுழையும் போது அதன் நுழைவாயில் மிக சிறப்பானது. அதன் அருகே குழந்தை திரேசம்மாள் குருசடி அமைந்திருப்பது நமக்கு மிகவும் மகத்தானது. அதன் இன்னொரு மறுமுனையில் புனித செபஸ்தியார் குருசடியும் அமைந்திருப்பது நமக்கு மிகவும் பாதுகாப்பானது. இதன் அடிப்படையில் ஆலயத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள மிக்கேல் அதிதூதர் குடிசையும் அந்த நாளில் பனை ஓலை குடிசையில் இருந்துள்ளது. எனவே இந்த ஊர் மக்களிடையே பரலோக தாய் மீது கொண்ட பக்தி போன்று மிக்கேல் அதிதூதர் மீது மிகுந்த ஆழமான விசுவாசத்தை இறை மக்கள் வளர்த்து கொண்டனர் என்று சொல்லலாம். இந்த அதிதூதர் மிக்கேல் திருத்தலம் 128 வருடத்தை கடந்து பாரம்பரியமிக்க ஒரு திருத்தலமாக வரலாறு படைத்துக் கொண்டிருக்கின்றது. இதுவே அதனுடைய மிகச்சிறந்த வரலாறு என்று நாம் கருதலாம். இது மட்டுமல்லாமல் அதிதூதர் மிக்கேல் திருத்தலத்தின் மிக முக்கிய சிறப்பு என்று சொன்னால், ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 40வது நாளில் இயேசு விண்ணேற்றம் அடைந்ததை இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவாக சரியாக 40வது நாளில் கொண்டாடுகின்ற ஒரு முக்கிய திருத்தலமாக அதிதூதர் மிக்கேல் திருத்தலம் விளங்கி கொண்டிருக்கின்றது. இதுவே இந்த ஆலயத்தின் மிக முக்கிய சிறப்பு என்று நாம் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.